சிறுபான்மை மக்கள் வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ? ஒரு 15 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம். 13% யாருக்கு இது வரைக்கும் இருந்துச்சு? டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்கே அதான், வேற யாருக்குமே கிடையாது. எனக்காகன்னு இருந்தது. விஜய் வந்து பிரிக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக. எலெக்ஷனில் அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் கிட்ட நீங்கள் கருப்பு சப் சைக்கிளில் வந்து ஓட்டு போடுங்க ஆமாம் அப்படின்னு ஒரு இதுவே செட் பண்ணாங்க நரேட்டிவ். அதனால என்னென்னா மத்தியானமாக வந்து ஓட்டு போட்டார். அப்போல்லாம் அவங்க இப்படி இருந்தாங்க ஒன்றுக்குள்ள ஒன்று. அப்படி போடும்போது என்ன விஷயம்னா, விஜய் திமுக தான் போடுறாரு. அப்போ விஜய் ரசிகர்கள் யாருக்கு போட்டாங்க? அதிகமாக பிரச்சாரத்தை ரத்து பண்ணார். ஆமாம், அனுமதி கிடைச்சதுக்கப்புறம் கூட ரத்து பண்ணார். பல கூத்துகள் பண்ணார். அது எல்லாமே இவருக்கு பேக் ஃபயர் ஆகும். இவர் என்னங்க இப்படி பண்ண, இவர் எங்கே ஆட்சிக்கு வந்து இவர் அப்படின்ற ஜனங்க மத்தியில் ஒரு இது போயிடுச்சு. அதுக்கெல்லாம் மாற்றுன்றது ஏடிஎம்கே தான். இந்த தடவை ஏடிஎம்கே தான் அடிக்கும். அவர் தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த ஜான் கொடுத்த ஐடியா தான், முட்டி போட்டு போங்க, சர்ச்சுக்குள்ளே போங்க. அது கிறிஸ்டின்ஸ் மத்தியில் பெரிய அளவில் எடுபட்டுருக்கோம் சார் இல்லையா? அதுதான் அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதிமுக பி டீம், பிஜேபி பி டீம் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் திட்டுங்க அப்படின்னு. அதெல்லாம் கடைசி நேரத்தில் அதெல்லாம் எடுபடாது. அப்போ நகர்ப்புறங்கள் வட மாவட்டங்கள்னு பார்க்கும்பொழுது, நகர்ப்புறம் சென்னையில் வந்து ஸ்ட்ராங் திமுக 16 அடித்தாங்க. இந்த தடவை ஒரு 7 தொகுதியாவது அதிமுக கைப்பற்றும். அந்த அதிமுக வரும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா விஜயுடைய ஃபேக்டர், விஜய் பிரிக்கிற வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாக போகும். இப்போ விஜயோட ஃபேக்டர் அப்படிங்கிறது, இப்போ திமுக ஒரு கூட்டணியாக அவர்கள் வந்து களம் கண்டிருக்காங்க. அவர்களுக்குள்ளே பல சிக்கல் இருந்துச்சு. காங்கிரஸ்கார் கூட்டத்தில் தேமுதிக இப்படி எல்லாம் எக்கச்சக்கமான உள்ள நிறைய ஃப்ராக்ஷனில் குழப்பங்கள் இருந்துச்சு. இப்போ அவர்கள் வந்து தேர்தலில் களமாடும் பொழுது இப்போ விஜய் அவர்களும் போட்டிட்டு இருக்காருன்னா, வாக்குகள் எந்த கட்சியிலேருந்து அதிகப்படியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ திமுக அதிமுக நாம் தமிழர் இருக்கிறாங்க. நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் கேட்பேன், நீங்கள் பதில் சரி சொல்லு. ஓகேவா? இன்னைக்கு காலையில் கூட ஒரு பிரபல சேனலில் ஒரு தம்பியை கூப்பிட்டு கேட்டேன். கரெக்டாக இருந்த தம்பி இப்போ சேனலுக்கு போனோன்னே அந்த சேனலும் ஒரு மாதிரி திமுக ஆதரவு சேனல்ன்றதுனால திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டாப்புல. சரி. அப்போ நான் கேட்குறேன், அதெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு. கேட்க சார் நீங்கள் வந்து நான் எதுவுமே பண்ணல, நீங்கள் தான் பதில் சொல்கிறீங்க, நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னோடனே இல்லை சார் அப்படி இப்படின்னு. அதனால் நான் இப்போ உங்களை நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். சிறுபான்மை மக்கள் வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ? ஒரு 15 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம். 13% யாருக்கு இது வரைக்கும் இருந்துச்சு? டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்கே அதான், வேறு யாருக்குமே கிடையாது. எனக்காகன்னு இருந்தது. விஜய் வந்து பிரிக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக. ஜோசப் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார்? ஒரு கணிசமான பங்குன்னு நான் நினைக்கிறேன். சும்மா சொல்லுங்கள், பர்சன்டேஜாக சொல்லுங்கள், எண்ணிக்கையாக சொல்லுங்கள். ஒரு பாதி வச்சு இப்போ எனக்கு 5 வச்சுக்கலாமா? 6 வச்சுக்கலாமா? ஒரு 5 வச்சுக்கலாம். 5 வச்சுக்கலாம். பட்டியலின மக்கள் 17%. அதில் மேக்சிமம் டிஎம்கே கூட்டணி தான், ஓரளவுக்கு ஏடிஎம்கேக்கு. நகர்ப்புறங்களில் வட மாவட்டங்களில் விஜய்க்கு செல்வாக்குறது, குறிப்பாக பட்டியலின இளைஞர்கள், பட்டியலின மக்கள் மத்தியில். அப்போ அதில் எவ்வளோ வாங்குவார் விஜய்? அதுலேயும் ஒரு 7 வச்சுக்கலாமா? 5 வச்சுக்கலாம். 5 வச்சுக்கலாம். 5 வச்சுக்கலாம். சரி, 7 வச்சுக்கலாம். 2 அங்கே எடுத்துக்கலாம். சரி, 5 இங்கேருந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக? அப்போது அவர் 12% வந்துடுது. அதுக்கு பிறகு விஜய் ரசிகர்கள் போன எலெக்ஷனில் அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன பண்ணாங்கன்னா, விஜய்கிட்ட நீங்கள் கருப்பு சப் சைக்கிளில் வந்து ஓட்டு போடுங்க ஆமாம் அப்படின்னு ஒரு இதுவே செட் பண்ணாங்க நரேட்டிவ். அதனால் என்னென்னா மத்தியானமாக வந்து ஓட்டு போட்டார். அப்போல்லாம் அவங்க இப்படி இருந்தாங்க ஒன்றுக்குள்ள ஒன்று. அப்படி போடும்போது என்ன விஷயம்னா, விஜய் திமுக தான் போடுறாருன்னு. அப்போ விஜய் ரசிகர்கள் யாருக்கு போட்டாங்க? அவர் சிக்னல் கொடுத்து அது கன்வே ஆயிருந்துச்சுன்னா டிஎம்கேக்கு தான் போயிருக்கும். ஏங்க கன்வே ஆகலையா? அவங்களே இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க, நாங்கள் அப்பெல்லாம் போடலன்னு இப்போ வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ சொல்லுவாங்க. அன்னைக்கு எல்லாருமே இந்த ஆட்சி ஒழியணும், தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம், சாத்தான்குளம், அது 2 பெருசாக்குனாங்க. கண்டிப்பாக. அன்றைக்கி அனைவருமே தமிழக மக்களில் பெரும்பாலானோர் இந்த ஆட்சி ஒழியணும், ஸ்டாலின் வரால் விடியல் தர போகிறான்னு எல்லாருமே. அதே மாதிரி பிஜேபி அலைன்ஸ் இருந்தனால பெட்ரோல் ஏறிச்சு, அதனால சைக்கிள் வராரு அவர் அப்படின்லாம் சொல்லி வராங்க. அதெல்லாம் எல்லாம் யூரோ ப்ளஸ் எல்லாம் சேர்த்து விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் 90% திமுக தான். அப்போ அந்த ரசிகர்கள் ஒரு 5% வச்சுக்கலாமா? அது அவங்க இப்போ யாருக்கு போடுவாங்க? விஜய்க்கு போடுவாங்க. அப்போ 5 ஒரு 5 ஒரு 5 15% கோர் ஓட்டு டிஎம்கேட்ட இருந்து பிரிக்கிறார். கரெக்டாக? ஆமாம். அப்போ 45ல் 15 பிரிங்க, எவ்வளோ வரும்? 30க்கு இறங்கிடும். 30க்கு இறங்கிடும். இவங்க 39ல் இருக்காங்க. இவங்கள்ட்ட ஒரு 5% எடுத்துக்கங்க, 34க்கு வந்துடுவாங்க. விஜய் அதுலேருந்து 20%, 15 20. அப்போது 30 20 34 யார் வருவா? இப்படி பார்க்கும்போது நமக்கு அதிமுக எட்ஜ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் இன்னொரு முக்கியமான கேள்வி சார், இதில் விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறது அதிமுகவோட பிளேஸில் தானே. நான் தான் திமுக எதிரிங்கும் போது அது எங்கே திரும்ப வரும்? நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இவர் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறாரு,
இவர் தான் டிஎம்கேக்கு டஃப் கொடுக்குறாரு, இவர் பேசுறது தான் டிஎம்கே பதில் சொல்லுது, இவரை தான் டிஎம்கே சமாளிக்க முடியாமல் தடுமாறு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இருந்துச்சுன்னா அப்படி வரும். இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது எலெக்ஷனில் டிஎம்கே யார் டஃப் கொடுத்தா? களத்தில் ஏடிஎம்கே தான் டஃப் கொடுக்குறாங்க. அது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணது யார்? எடப்பாடி. தேர்தல் அறிக்கையில் டிஎம்கேக்கு டஃப் கொடுத்தது யார்? என்கிட்ட ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கை தான் எடுபட்டுச்சு. இவங்க வெறும் 8000 கூப்பன் மட்டும்தான். தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் எடுபட்டுச்சு. இவரது விஜய்து கூட எடுபடல, காற்றோடு கரைந்து போச்சு. அப்போ மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா டிஎம்கே என்டிஏ ஏதோ ஏடிஎம்கேக்கு தான் போட்டியே. இவங்க வேணால் ஏடிஎம்கே காமிக்காமல் பிஜேபின்னு காமிச்சிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் என்டிஏக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. இது தடுக்கிறதுக்கு சொன்ன வார்த்தை தான் நாங்கள் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டினோம். டிஎம்கே டிவிகே போட்டினா நீங்கள் என்ன பண்ணீங்க? எங்கே போய் பிரச்சாரம் பண்ணீங்க? 20% கூட நீங்கள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணலை. 200 வேட்பாளர் உங்கள் வேட்பாளர்களை அனாதையாக விட்டீங்க. அவங்கள்ட்ட துட்டு வாங்கினீங்க. நீங்கள் அவங்களுக்கு துட்டு கொடுத்துருக்கணும், கொடுத்து செலவு பண்ணியிருக்கணும். பொதுச் செயலாளர், தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர், மேலாண்மை பொதுச் செயலாளர், மாநில தலைவர்கள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். விஜய் ஒரு பார்ட்டு சுற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். யாருமே அவங்க தொகுதி விட்டு வெளியே வரல. அப்புறம் எங்கே நீங்கள் போயிட்டு டிஎம்கே டிவிகே நிறுத்த முடியும்? அந்த மாதிரி ஒரு களம் உருவாகலைன்னு சொல்கிறீங்க. அது ஆகவே இல்லை. நீங்கள் சும்மா அது அவர் இப்படி போனால் காமெடி தானே பண்ணியிருந்தார். இப்போ அதிகமாக பிரச்சாரத்தை ரத்து பண்ணார். ஆமாம், அனுமதி கிடைச்சதுக்கப்புறம் கூட ரத்து பண்ணார். பல கூத்துகள் பண்ணார். அது எல்லாமே இவருக்கு பேக் ஃபயர் ஆகும். இவர் என்னங்க இப்படி பண்ண, இவர் எங்கே ஆட்சிக்கு வந்து இவர் அப்படின்ற ஜனங்க மத்தியில் ஒரு இது போயிடுச்சு. அதுக்கெல்லாம் மாற்றுன்றது ஏடிஎம்கே தான். இந்த தடவை ஏடிஎம்கே தான் அடிக்கும். அவர் தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்னொன்று, அவர் போகிற இடத்துல கட்சிக்காரங்க பொதுவாக கூட்டத்தை திரட்டுவாங்க. அதை மீறி ஒரு மாப்பு இருந்தது. அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான ஒரு பேஸ் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது ஏடிஎம்கே கிட்ட. அது வந்து விஜய் கிட்ட இல்லை, கட்டமைப்பு இல்லை. சார், இப்போ தேர்தல் பிரச்சாரம் முடிகிற டைமில் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் எடப்பாடி அவர்களை. அது ஏன் கடைசி டைமில் பண்ணார்? அவங்களுக்குள்ள அந்த ஒருத்தர் இருப்பார். அவர் இப்போ நானே சொன்னேன், தாவேக்கா நல்லா இருக்குன்னு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க என்கிட்ட. அந்த ஜானை கயிறு கட்டி கடலில் தூக்கி போட்டுருங்கன்னு. அந்த ஜான் கொடுத்த ஐடியா தான். முட்டி போட்டு போங்க, சர்ச்சுக்குள்ளே போங்க. அது கிறிஸ்டின்ஸ் மத்தியில் பெரிய அளவில் எடுபட்டுருக்கோம் சார், இல்லையா? அதுதான், அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதிமுக பி டீம், பிஜேபி பி டீம்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் திட்டுங்க அப்படின்னு. அதெல்லாம் கடைசி நேரத்தில் அதெல்லாம் எடுபடாது. பெரிய அளவில் அந்த அதிமுக பயந்தாங்கொல்லினார். இவர் தான் பயந்து போய் 2 தொகுதி நின்னார். ஏன் எடப்பாடி விட்டு வெளியே வரும்? எதுக்கு வரணும்? ஒருத்தன் ஒரே தொகுதியில் 8 தடவை ஜெயிக்கிறான்னா அதுதான் தைரியம். ஒவ்வொரு தடவை பயந்து போய் இடம் மாறுறதுன்றது கிடையாது. 2 தொகுதி நிற்கிறது தைரியமா, ஒரே தொகுதியில் நிற்கிறது தைரியமா? நிச்சயம் ஒரே தொகுதியில் அந்த வெளியே வரல. வெளியே வந்தால் 195 தொகுதி சுற்றினார். நீங்கள் தான் வெளியே வரல. உங்கள் பேரே பனையூர் பண்ணையார் தான். ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் தான், ஹோம் பாலிடிக்ஸு. அதனால் இவர் சும்மா ஏதோ பேசணும்னு பேசினார். தைரியம் இல்லைன்னாரு. இவர் தைரியத்தை தான் பார்த்தோமே, கரூரில் ஓடினார். சட்டமன்றத்தில் முதல்வர் உட்காந்து அடிக்கடுக்காக குற்றச்சாட்டு இவர் மேலே வைக்கிறார். கரூர் சம்பவத்தில் உட்காந்து இவர் தைரியம் இல்லைன்னு சொன்ன பழனிசாமி தான் சண்டை போட்டார். வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாரு. அன்றைக்கி கூட ஒரு அறிக்கை கூட விடுறதுக்கு தைரியம் இல்லை. என்ன எப்படிங்க சொல்லுவீங்க? உங்கள் கவர்மெண்ட்டும் போலீஸும் பண்ண தப்புக்கு என்ன எப்படிங்க சொல்லுவீங்க? உங்களுக்குலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுறது ஏதாவது அறிக்கை விட்டாரா? அது இப்போ பின்னாடி வந்து பேசினார் மேடையில். ஏங்க, அன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது அறிக்கை ஒன்றுமா வேணாம்? எதுவுமே பண்ண. ஏதாவது லண்டன் டூர் போயிருந்தீங்களா? இன்றைக்கி லண்டன் டூர் போனால் கூட அங்கேருந்து அறிக்கை விடலாம். இவர் அந்த டைமில் சும்மா ஒரு பேச்சுக்கு பேசுனார். இவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. திமுகலே கேட்டப்போ தடவை ரொம்ப கஷ்டம்தான், சிட்டிலேயே போகுது. இன்னொன்று, விஜய் நகர்ப்புறங்களில் வாக்குகளை பிரிக்கிறார், வட மாவட்டங்களில் வாக்குகளை பிரிக்கிறார். அப்போ நகர்ப்புறங்கள் வட மாவட்டங்கள்னு பார்க்கும்பொழுது நகர்ப்புறம் சென்னையில் வந்து ஸ்ட்ராங்கு திமுக 16 அடித்தாங்க. இந்த தடவை ஒரு 7 தொகுதியாவது அதிமுக கைப்பற்றும். அந்த அதிமுக வரும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா விஜயுடைய ஃபேக்டர், விஜய் பிரிக்கிற வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாக போகணும். இன்னும் ஒரு 3-4 தொகுதிகள் அதிமுகவினுடைய திமிரு ப்ளஸ்ஸு சரியாக வேலை செய்யாது, அந்த மாதிரி சில காரணங்களால இழக்கிறாங்க. மற்றபடி இதெல்லாம் ஒரு டி நகர்லாம் சத்யா அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இல்லை. அப்படிங்களா? இப்போ இல்லை. இப்போ புசியானந்த நீ யாரை சொல்லுங்க? அந்த தம்பி ராஜா அவர் முந்துறாரு. அதான் சொல்கிறேன், களம் மாறிட்டே. அந்த மாதிரி அலட்சியத்தினால விடுறது இருக்குல்ல, முயலாமைக்கு அதே மாதிரி அந்த மாதிரின்னு வச்சிங்களேன். அதே மாதிரி பெஞ்சமின் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. அவர் பார்த்தா இப்போ இழுபறி மாறுது. இதெல்லாம் இப்போ நம்ம முன்னாடி சொன்னதில் இல்லை, இப்போ சமீபத்தில் தேர்தல் டைமில் வந்த கணக்குன்னு சொல்கிறேன் வச்சிங்களேன். சார், உண்மையிலே கள நிலவரம் எப்படி இருக்குது? எந்த கட்சி சாதகமாக இருக்குது? கள நிலவரம் நான் தான் சொன்னேன். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை எடுக்கிறோம்ல, அதை எடுக்கும் போதே
ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படி இப்படி இருக்குது, வேட்பாளர் நிலைமை என்ன, வேட்பாளருக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, எதிர் வேட்பாளர் எப்படி இருக்கார், பல ஃபேக்டர் இருக்குது, யார் வேலை செய்கிறாங்க, பண பரிமாற்றம் எப்படி இருக்குது, பணம் எந்த இடத்துல மாற்றுது, சில இடங்கள் பணம் வாங்கினாலும் மாறலையே, இந்த மாதிரி பல விஷயங்களை எல்லாத்தையும் பேசி தான் நீங்கள் ஒரு முடிவு வர முடியும். அந்த முடிவும் ஓரளவுக்கு ஒரு 70% அப்படி சொல்லலாம். அதை தாண்டிலாம் நீங்கள் வந்து அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது. எனக்கு என்னென்னா, நான் பார்த்தது இதே மாதிரி எக்ஸிட் போல் தான் 2016 வந்துச்சு. 2016 ஊரே ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது, நாங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் கலை நிலவரம் அப்படி இல்லை. மக்கள் நல கூட்டணி டிஎம்கே வாக்கை தான் பிரிக்கிறாங்க. அப்படின்றத விட திமுக கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்காது, ஏடிஎம்கே கூட்டணி இல்லைனாலும் ஜெயிக்கும். ஆனால் ஓட்டு சதவீதம் அதிகம். அப்போது மக்கள் நல கூட்டணி வேறு பிரிஞ்சிடுது. அப்போ அவங்க வாங்குகிற வாக்குலாம் இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு இருந்த வாக்கு, அந்த ஒரு லாஜிக் தான் அது. ஆமாம், அப்போது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஏடிஎம்கே அடிச்சிடும், இவர்கள் தோற்றுருவாங்க. 60, 30, 140 இல்லைன்னா 140, 0, 90 இதான் நாங்கள் கொடுத்தது. செகண்ட் உள்ள நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சு கடைசியில். அதுதான் வந்துச்சு, நாங்கள் கொடுத்தோம். நான் ஒரு குரூப் வச்சுருந்தேன், அதில் எல்லா எடிட்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அது ஒரு ஃபேமஸான குரூப்பு. அதில் சேர்றதுக்கே ரெக்கமெண்டேஷன் தான் வருவாங்க. யாராட்டும் சொல்லி நாங்கள் அவங்க பேக்ரவுண்டு இது பண்ணி அவர் ஏன் சேரணும். ஏன்னா ரொம்ப விஷயங்களும் அதில் நாங்கள் ரொம்ப மைன்யூட்டான, ரொம்ப யாருக்குமே கிடைக்காத தகவலை அதில் போடுவோம். அதனால் எடிட்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. சார் கிட்டத்தட்ட இப்போ 2016 சினாரியோ தான் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? அன்றைக்கி அந்த குரூப்பில் நான் போட்டப்போ அந்த குரூப்பில் இருந்தவங்க பெரும்பாலும் திமுக ஜெயிக்கும், நீங்கள் என்ன ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு போடுறீங்கன்னு சண்டை போட்டாங்க. ஒருத்தர் கோச்சிக்கிட்டு குரூப் விட்டு வெளியே போயிட்டார். இன்றைக்கும் இருக்கார், ஒரு சேனலில் இருக்கார், குரூப் விட்டு வெளியே போயிட்டார். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அன்றைக்கி என்கிட்ட பந்தயம் கட்டினாங்க, சம்பளத்துக்கு சம்பளம் பந்தயம் கட்டினாங்க. ஓ, இன்றைக்கி அந்த பந்தயம் தோற்றுட்டாங்க, தரமாட்டேங்கிறாங்க. இப்போ அவர் அதுலேயே ஒருத்தர் வந்து இப்போ போட்டதை வந்து தப்புன்றாரு. பழைய பந்தயம் கட்டினால அது என்ன ஆச்சுன்னு கேட்டு போட்டு விட்டேன். ஏன்னா எல்லாருமே அந்த மாப் மென்டாலிட்டி, நம்ம ஊரே ஒரு பக்கம் சொல்லும் போது அப்படி தான் இருக்குமோ அப்படிதான்றது முடிவு பண்ணுறது. நீங்கள் எப்போவுமே சமரசம் வச்சுக்கூடாது. திமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா ஜெயிக்கிறது சொல்லிட்டு போங்க, என்னக்குது உங்களுக்கு தானே க்ரெடிபிலிட்டி. அப்போது நமக்கு பார்க்கும் பொழுது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்றும் சொல்கிறோம், இது இப்படி தான்றது ஒரு 70%, 80%, 20% நம்ம கணிப்பு மாறும். யாரும் கடவுள் கிடையாது. அதில் மாறிச்சுன்னா நம்ம கணிப்பு தப்பு, இந்த தடவை நம்ம தப்பாக கணிச்சிருக்கோம், கொஞ்சம் நம்மளுடைய சுயநலமாக இதில் இருந்துருது போல் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர வேறு எதுவும் யோசிக்க முடியாது. ஏன்னா மக்கள் தான் தீர்மானிக்கிறோம். சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரேஸ் ஓட்டுனீங்கல்ல சென்னையில், இவங்க நினச்சிருப்பாங்க ஜனங்க ரசிக்கிறாங்க அதுன்னு. ஜனங்க எதுவுமே சொல்லியே கம்முன்னு போகிறாங்களே, பார்த்துட்டு கடந்து போகிறாங்களேன்னு. அவங்களுடைய இயலாமை கடந்து தான் போவோம், ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். அதுக்கான பதில் தேர்தலில் காட்டுவோம். உங்களுக்கு தான் ஓட்டுன்னுவோம், ஏன்னா உங்களை விட்டா உண்டா அப்படின்வோம், குத்தும் போது மாற்றி குத்துவோம். அதனால தான் சொல்கிறேன், தேர்தல்ன்றது வேறு. இந்த கணிப்புகள்லாம் வந்து இது கிடையாது. என்னுடைய கணிப்பு இதுதான், ஒரு 60-70 சீட்டு, அதிகபட்சம் 80, 130, 110, 120 அந்த மாதிரி, அதிகபட்சம் 140 இந்த இது. இவர் 1 to 5 வந்தால் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குலையுமே தனிப்பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு கிடைக்குமான்றது கேள்விக்குறியா இருக்குல்ல? வரலாம், தனிப்பெரும்பான்மை கிடைக்காம போகலாம். இழுபறின்னு நான் ஒரு 25 தொகுதி யோசிக்கிறேன். அதில் ஏதாவது இவங்களுக்கு ஃபேவராக வந்துச்சுன்னா ஏடிஎம்கே தனி மெஜாரிட்டி கிடச்சிரும், இல்லாட்டி இழுபறி தான். இழுபறினா அவங்க கூட்டணி ஆட்சி மாதிரி போகும். இப்போ அந்த இழுபறிக்கு காரணம் வந்து விஜய் ஃபேக்டராக இருந்திருக்குமா? விஜயோட வருகை தான் அது காரணமாக? ஆமாம், அதான் ஒரு காரணம். விஜய் பர்சன்டேஜ் இழுக்கிறாருல்ல, அப்போ ஓட் பர்சன்டேஜ் குறையும் போது யாருக்கு அந்த பாதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சில இடங்களில் டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் விஜய் பிரிக்கிற ஓட்டு. அப்போ அவங்க 80 சீட்டுக்கிட்ட போவாங்கன்றோம்ல, அந்த 80 வந்து அதுலேயும் விஜய் ஃபேக்டர் இருக்கும்ல. இதெல்லாம் மீறி தானே அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு இவர் பிரிக்கிற வாக்குகள் அதிமுக வாக்குகளாக இருக்கலாம்ல. அப்போ அந்த மாதிரி இழுபறினா யார் 3 பேருமே ஒன்றா வருவாங்க, அதில் விஜய் கட்சியில் கூட ஜெயிச்சிடலாம். அப்போ அந்த இழுபறியில் மிஸ் ஆகி ஏடிஎம்கேக்கு வருதுன்னா, ஏடிஎம்கே தனிப்பெரும்பான்மை வரணும் 112 தாண்டிட்டாங்கன்னா ஆட்சி பிடிக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் டிவிக்கே வந்து ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறீங்க, ஒரு சீட் கன்வர்ஷன் ஒரு மினிமலாக இருக்கும், 1 to 5 தான் கிடைக்கும். அது கூட கொஞ்சம் இழுபறி இருக்கிற தொகுதிகளில் 1000, 2000 குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. விஜய் அவர்கள் போட்டிய தொகுதி எப்படி சார் வரும்? அவர் பெரம்பூரில் ஜெயிச்சிருவார், திருச்சி கிழக்கு தெரியாது அப்படின்னு. ஒரு கேள்வி, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து விஜயோட ஃபேக்டரி எப்படி அவங்களை அஃபெக்ட் பண்ணி எந்த மாதிரி இருக்கு? அவங்க அதே 8% தக்க வச்சாங்கன்னா பெரிய விஷயம். அதுவே பெரிய விஷயம்ன்றீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு எனக்கு கேட்டால் கம்மி தான் நினைக்கிறேன். நான் பெரிய அலை மாதிரி எல்லாம் மோதுறாங்க.
அதில் எல்லாருமே கவனம் எல்லாம் இந்த 3 பெரிய கட்சிகள்கிட்ட தான் இதாகும். 3 பெரிய கட்சினா யார் பெரிய அளவில் ரீச் ஆகுறாங்க. அதனால் அவரும் இன்னொன்று அவர் சமீப 6 மாத காலமாக அவர் திமுக எதிர்ப்புன்றதை பெருசாக பண்ணாமல் மட்டுப்படுத்திட்டார். அதுவும் ஒரு மைனஸ். இது எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு பிரச்சனை. அதனால் 5%, 6% வருவார். 8% வந்தாருன்னா பெரிய விஷயம். 8க்கு மேலே வந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி அவங்க தக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கான அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார், நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் களம் குறித்து பல்வேறு கேள்விகள் தெளிவான பதில் கொடுத்தீங்க. நேர்காணலுக்கு மிக்க நன்றி.